إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பினூடாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட சிறப்பான பிரார்த்தனைகள், அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனிலே அதிகம் கூறப்படுகின்ற ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனைகளும் குர்ஆனில் பல இடங்களிலே கூறப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையிலே நாம் முதலாவதாக பார்ப்போம். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 143வது வசனம். அவர்கள் அல்லாஹ்வோடு பல சந்தர்ப்பங்களிலே உரையாடினார்கள். பேசுவதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினான். எனவே ஒரு முறை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறார்கள் என்றால், ரப்பி அரினி அந்துர் இலைக் என்று கேட்கிறார்கள். அதாவது, உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹின் மீதுள்ள அந்த முஹப்பத், அந்த நேசம், அந்த நேசத்தின் வெளிப்பாடு அவர்கள் கேட்டபோது அல்லாஹு தஆலா கூறினான், மூசாவே, என்னை பார்க்க முடியாது, உங்களால் என்னை பார்க்க முடியாது. அந்த மலையின் மீது ஒரு பிரகாசம் வெளிப்படும். அவ்வாறு வெளிப்படுகின்ற போது அந்த மலை அதே இடத்தில் இருக்குமாக இருந்தால் என்னை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் என் அருமை சகோதரர்களே, அந்த மலை சுக்குநூறாகியது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சையாகிவிட்டார்கள். அல்லாஹு தஆலாவுடைய மிக பெரும் அருள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் மூர்ச்சையிலிருந்து வெளித்தவுடன் முதலிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் சுப்ஹானக துபுது இலைக்க வ அன அவ்வலுல் முஃமினீன் என்று அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானக், நீ தூய்மையானவன். துபுது இலைக், நான் உன்னிடமே தௌபா செய்து மீண்டேன். வ அன அவ்வலுல் முஃமினீன், நான் மூமின்களில் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் அவர்கள் உடனே அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தி, அல்லாஹுவை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அது மாத்திரமல்லாமல், ஈமானில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன், உன்னை நம்பிக்கை கொள்வதில், உன்னை ஈமான் கொள்வதில் நான் முதன்மையானவன் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் இந்த பிரார்த்தனையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்போடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இருப்பதை பார்க்கின்றோம். எனவே சுப்ஹானக், நீ தூய்மையானவன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய பிரார்த்தனையில் இதை சொன்னார்கள். சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன் என்று குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அவர்கள் உடனே
தௌபா செய்து ரப்பின்பால் மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற சிறந்த முன்மாதிரியையும் பார்க்கிறோம். அதே போன்று ஈமானிலே அவர்கள் முதன்மையானவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் அவர்களுடைய துவாக்கல்ல, பிரார்த்தனைகளில் மற்றும் ஒரு துவாவை பார்ப்போம். 7வது அத்தியாயம் 151வது வசனம். ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி வஅத்கில்னா ஃபீ ரஹ்மதிக் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்று அவர்கள் செய்த துவா. அதாவது தனது சமுதாயம் காளை மாட்டை வணங்கி வழிகட்ட சந்தர்ப்பத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சகோதரரை கடுமையாக என்ன செய்கிறார்கள்? அவர்களை பிடித்து இதை பற்றி கேட்கிறார்கள். கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், எனது தாயின் மகனே, அவர்கள் என்னை பலவீனப்படுத்தினார்கள், என்னை கொல்வதற்கே அவர்கள் முயற்சித்தார்கள் என்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது. எனவே அவர்களுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், என்னை அதாவது நகைப்புக்குள்ளாக்கி விடாதீர்கள் என்று கூறிவிட்டு, இந்த அநியாயக்கார கூட்டத்தில் நீங்கள் என்னை சேர்த்து விடாதீர்கள், நான் எனது பொறுப்பை செய்தேன் என்று அவர்கள் சொன்ன நேரத்திலே அவர்கள் செய்த துவா தான் ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி, என் இறைவனே, என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக, வஅத்கில்னா ஃபீ ரஹ்மதிக், உனது ரஹ்மத்தில் எம்மை நுழையச் செய்வாயாக, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், ஏனெனில் நீயே கிருபையாளர்களில் எல்லாம் மிக்க கிருபையாளன் என்று துவா செய்தார்கள். நறுமை சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலிலே ரப்பிடத்தில் என்ன செய்கிறார்கள்? மன்னிப்பைத்தான் பிரார்த்திக்கிறார்கள். ரப்பிக்ஃபிர்லி, என் இறைவா, என்னை மன்னிப்பாயாக, எனது சகோதரரையும் மன்னிப்பாயாக. பாருங்க, நபிமார்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இருந்தும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பிரார்த்தித்து கொண்டேதான் இருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய அந்த ரஹ்மத் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. அந்த ரஹ்மத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், உனது ரஹ்மத்தில் எம்மை நுழையச் செய்வாயாக, வஅத்கில்னா ஃபீ ரஹ்மதிக் என்று துஆ செய்கிறார்கள். நாம் அல்லாஹுடைய மன்னிப்பின் பாலும் அவனது ரஹ்மத்தின் பாலும் நாம் எந்த அளவு தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த துஆவின் மூலம் நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அவனது மன்னிப்பை, அவனது ரஹ்மத்தை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவனது ரஹ்மத்தில் எம்மை நுழையச் செய்வாயாக. அதே போன்று நீ ரஹ்மத் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மிக ரஹ்மத் செய்பவனாக இருக்கிறாயோ, அந்த அர்ஹமுர் ராஹிமீன். இது அல்லாஹுடைய அந்த உயர்ந்த திருநாமங்கள் பிரார்த்தனையின் போது எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலும் இதில் இருக்கிறது. ரஹ்மத்தை பிரார்த்திக்கிறார்கள். ரஹ்மத்தை பிரார்த்தித்து விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி சொல்றாங்க? அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க கிருபையாளன் என்றும் சொல்கிறார்கள். எனவே இது துஆவிலே மிக முக்கியமான ஒரு ஒழுங்காக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அவற்றை கொண்டு அவனை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த பிரார்த்தனையும் 7வது அத்தியாயம் 151வது வசனத்திலே இடம்பெறுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு துஆ. அதே போன்று அடுத்த ஒரு துஆவை நாம் பார்ப்போம். இது 7வது அத்தியாயம் 155 156 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை, அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருல் காஃபிரீன் வக்துப் லனா ஃபி ஹாதிஹி துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி இன்னா ஹுத்னா இலைக் என்று அவர்கள் துஆ செய்தார்கள். இது மிக அழகான ஒரு துஆவாக இருக்கிறது. இதிலே முதல் விஷயமாக அந்த வலியுனா, நீதான் எங்களுடைய பாதுகாவலன். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் ஒவ்வொரு மூமினும் மிக உறுதியாக இருக்க வேண்டும். எமது பாதுகாவலன் யார்? அல்லாஹ். அந்த வலியுனா, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், மூமின்களின் பொறுப்பாளனாக பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கிறான். இன்று நாம் பார்க்கிறோம், சமுதாயத்தில் சிலர் இதில் தெளிவில்லாத காரணத்தால் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வீட்டை பாதுகாப்பது போத்தல்கள் என்று போத்தல்களை மூலைகளில் தொங்க விடுகிறார்கள். அதில் தட்டுகளை, அதில் தகடுகளை
அதில் ஏதோ எழுதி போடுகிறார்கள். வீடுகளை கட்டும் போது போத்தல்களை புதைக்கிறார்கள். இப்படி இவைகள் என்னை பாதுகாக்கும் என்று ஒருவன் நம்புவானாக இருந்தால் அவன் எப்படி ரப்பை ஈமான் கொண்டவனாக இருக்க முடியும்? நம்மை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ். அவனது பாதுகாப்பு தான் எமக்கு முழுமையான பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அடியானுக்கு அல்லாஹ் போதாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அல்லாஹ் போதுமானவனாக இல்லையான்னு கேட்கிறான். எனவே எமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு போதுமானது, நிறைவானது. நாம் அல்லாஹ் மீது தான் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். என்று பலரை பார்க்கிறோம். இவ்வாறு பல தவறான நம்பிக்கைகள் அவர்களிடம் மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். ஏகத்துவத்துக்கு எதிரான சிந்தனைகள் அவர்களை ஆட்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நபிமார்களுடைய முன்மாதிரி அல்லாஹ் இவ்வாறு அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லித் தருகிறான் என்றால் அந்த பிரார்த்தனைகளில் உள்ள படிப்பினைகளை நாம் சரியாக விளங்க வேண்டும். அந்த வலியுனா, நீயே எமது பாதுகாவலன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஃபக்ஃபிர்லனா, ஆகவே எம்மை மன்னிப்பாயாக, எம்மை மன்னிப்பாயாக. பாருங்க, நபிமார்களுடைய துஆவிலே எது வருகிறது? மன்னிப்பு என்பது வருகிறது. மன்னிப்பை முதல்ல கேட்கிறான், மன்னிப்பை முதலில் கேட்கிறார்கள். இன்று நாம் பலரை பார்க்கிறோம், துஆ செய்யும் போது அவர்கள் தங்களுடைய தேவைகளை என்ன செய்யறாங்க? அடுக்கிக் கொண்டே போறாங்க. ஆனால் மன்னிப்பை பிரார்த்திப்பதில்லை. மன்னிப்பை முதலில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை நாம் இந்த துஆக்களில் எல்லாம் பார்க்கின்றோம். ஃபக்ஃபிர்லனான்னு கேட்கிறான். அடுத்து வர்ஹம்னா, எமக்கு கருணை காட்டுவாயாக, எமக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது நமக்கு எப்போதும் தேவையான ஒன்றாக, அவனது மன்னிப்பும் ரஹ்மத்தும். எனவே எமக்கு கிருபை செய்வாயாக என்று அடுத்து கேட்கிறான். அடுத்து என்ன செய்யறாங்க? வஅன்த கைருல் காஃபிரீன். இதுக்கு முன்னால் உள்ள துஆ நாங்கள் பார்த்தோம். வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்று கேட்கிறான். வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், மன்னிப்பையும் ரஹமத்தையும் பிரார்த்தித்து விட்டு அந்த ரஹமத்தோடு தொடரப்பட்ட அமைப்பில் கேட்கிறான். அந்த அப்படி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை பயன்படுத்தலாம். வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அப்போ இதில் இந்த துஆவில் அந்த வலியுனா ஃபக்ஃபிர்லனா வர்ஹம்னா என்று சொல்லிவிட்டு வஅன்த கைருல் காஃபிரீன், அந்த மகஃபிரத்துக்கு ஏற்ப திருநாமத்தை பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்தை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இப்போ மன்னிப்பவர்கள் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன், வஅன்த கைருல் காஃபிரீன். இது துஆல மிக முக்கியமான ஒரு விடயம். இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், நபிமார்கள் அதை எப்படி பயன்படுத்தினாங்க என்ற அந்த விளக்கம் நம்மில் பலருக்கு துஆவிலே இருப்பதில்லை. எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த சிறந்த முன்மாதிரி இந்த துஆவில் பார்க்கிறோம். அந்த கைருல் காஃபிரீன், மன்னிப்பவர்களில் நீதான் மிக்க சிறந்தவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து என்ன அந்த துஆவிலே வருகிறது? வக்துப் லனா ஃபி ஹாதிஹி துன்யா ஹஸனா என்று கேட்கிறான். அதாவது இன்னும் இவ்வுலகத்திலும் அதே போன்று மறுமையிலும், வக்துப் லனா ஃபி ஹாதிஹி துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரா, இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எமக்கு அழகிய நன்மைகளை விதித்தருள்வாயாக. பாருங்க, நபிமார்களுடைய துஆவில் அவங்க உலகத்தையும் கேட்குறாங்க. எதையும் கேட்குறாங்க? உலகத்தையும் மறுமையும், ரெண்டிலும் எதை? அழகிய நன்மைகளை, அழகியதைத்தான் கேட்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா என்ற அந்த துஆவிலே இடம்பெறுவது போன்று. எனவே இங்கு அப்போ சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுடைய துஆவில் இந்த சிறந்த முன்மாதிரியை பார்க்கிறோம். எனவே உலக வாழ்வுக்கு தேவையான அழகியவைகள், அதே போன்று மறுமைக்கு, அந்த மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான நன்மைகள் அனைத்தையும் கேட்கிறான். அடுத்து அதில் இன்னா ஹுத்னா இலை, நிச்சயமாக நாம் உன்னையே முன்னோக்குகிறோம் என்றும் கேட்கிறான். எனவே துஆ என்பது எந்த அளவு ஒரு அடியான் ரப்போடு துஆவின் மூலம் தொடர்பாகிறானோ அவன் நிச்சயமாக ரப்பை முன்னோக்கியவனாக இருக்கிறான். ரப்பின் மீது அவன் கொண்டு அசைக்க முடியாத இந்த ஆழமான நம்பிக்கை தான் அவனை ரப்பிடத்திலே கையேந்த செய்கிறது, பிரார்த்திக்க தூண்டுகிறது. எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சிறந்த ஒரு துஆவையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று அடுத்து நாம் பார்க்கலாம் இந்த துஆக்களை பொறுத்தவரையில். இது 20வது அத்தியாயம் 25 35 வரை இந்த துஆக்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியனிலிருந்து திரும்புகிறாங்க. எகிப்துக்கு வருகின்ற போது அவர்கள் அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை பெறுகிறார்கள். அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிர்அவுனிடம் சென்று தஅவா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே
அந்த நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகள் மிக முக்கியமான பிரார்த்தனைகள். துஆவின் மூலம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டார்கள். நாம் எந்த அளவு துஆ பிரார்த்தனை என்பது நமது வாழ்வில் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை நாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நறுமையான சகோதரர்களை, ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி உஷ்துத் பிஹி அஸ்ரி வஅஷ்ரிகுஹு ஃபி அம்ரி கை நுஸப்பிஹக கஸீரா வனذ்குரக கஸீரா இன்னக குந்த பினா பஸீரா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் இதற்கு எப்படி பதிலளித்தான் என்றால், கால கது ஊதீத சுஅலக யா மூசா, மூசா நீங்க கேட்ட அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பதிலளிக்கிறான். எனவே இந்த துஆவில் பாருங்கள், இறைவா எனக்காக என் நெஞ்சத்தை நீ விரிவாக்கி தருவாயாக. தஅவாவுக்கு அழைப்பு பணிக்கு செல்லுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே ஒரு தாய், ஒரு அழைப்பாளருடைய நெஞ்சென்பது விரிவானதாக இருக்க வேண்டும், அது சுருங்கியதாக இருக்கக்கூடாது. அது அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு நன்மையை விரும்பக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். அந்த அளவு அந்த உள்ளம் விரிவாக இருக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் நபி அவர்கள் கூட எப்படி சொல்றாங்கண்டா, அல்லாஹ் மூசாவுக்கு அருள் புரிவானாக. பனு இஸ்ரவேலர்களோடு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதை எண்ணி அவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு நபி, அந்த நபியை என்ன செய்யறாங்க? அந்த சமுதாயம் தாக்குகிறது. அவர் தனது முகத்திலிருந்து வழியக்கூடிய இரத்தை துடைத்தவராக அவர் எப்படி துஆ செய்கிறார் என்றால், அல்லாஹ்விடத்தில் என் இறைவா எனது சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக, அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று துஆ செய்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே ஒரு அழைப்பாளருடைய நெஞ்சு விரிவானதாக இருக்க வேண்டும். அந்த நெஞ்சுடைய விரிவாவதற்கு, அதனுடைய விரிவாக்கத்துக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இவ்வாறு அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், அவங்க சொல்லும்போது எனது நெஞ்சு என்ன செய்யுது? நெருக்கடிக்குள்ளாகும், எனது நாவு சரியாக வார்த்தைகளை உச்சரிக்காமல் இருக்கும், எனவே என்னோட ஹாரூனை அனுப்புவாயாக என்றும் கேட்குறான் என்ற செய்தியும் பார்க்குறோம். இதில் நெஞ்சை விரிவாக்குமாறு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க? பிரார்த்தனை செய்கிறார்கள். என் காரியத்தை நீ எனக்கு எளிதாக்கியும் வைப்பாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி. இந்த துஆவுடைய நோக்கமே என்னதான்? அதாவது தஅவா அழைப்பு பணிக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்ப அவர்கள் செல்ல போகிறார்கள். அதற்கு முன்னர் இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்குறான். எனவே நறுமை சகோதரர், ஒரு தஅவா பணியில ஒரு அழைப்பாளர் எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரியை இந்த துஆவின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று என் நாவில் உள்ள அந்த முடிச்சையும் அவிழ்ப்பாயாக என்று கேட்கிறான். நாவில் உள்ள முடிச்சையும் அவிழ்ப்பாயாக. எனவே அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று ஃபஇன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக லிதுபஷ்ஷிர பிஹி என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன? அவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக நாம் உமது நாவுக்கு என்ன செய்தோம்? எளிதாக்கினோம். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் தான் என்ன செய்யக்கூடியவன்? வார்த்தைகளை வெளிப்படுத்துவதில் எளிதாக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். எனவே அவர்கள் இவ்வாறும் கேட்கிறான், வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. அவர்கள் தஅவாவுடைய பணியில் அவனோட நோக்கமெல்லாம் என்னதான்? தன்னை முன்னிலைப்படுத்துவது என்பது அல்ல. இன்று நாங்கள் பார்க்குறோம், சிலர்கள் தாவா பணியில், அழைப்பு பணியில் என்ன செய்கிறாங்க? தன்னை முன்னிலைப்படுத்துவது, தன்னை என்ன செய்ய வேண்டும்? மக்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் என்று புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும். இந்த நோக்கங்கள் வந்துவிடுமாக இருந்தால் என்ன செய்யாது? அது மக்களிடத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது, செல்வாக்கு செலுத்தாது. இவர்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும், ஃபிரௌனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், ஃபிரௌனோடு உள்ள அந்த கூட்டத்துக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். எனவே என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக எனது நாவுடைய முடிச்சை அவிழ்ப்பாயாக என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். அடுத்து என்ன செய்கிறாங்க? எனது குடும்பத்திலிருந்து எனக்கு உதவி செய்ய ஒரு உதவியாளரையும் ஏற்படுத்துவாயாக என்று கேட்குறாங்க. எனவே இப்போ தாவாவில் என்ன செய்கிறது? ஒரு கூட்டாக தாவா செய்தல் என்பது
எவ்வளவு தவாவில் செல்வாக்கு செலுத்தும் என்பதையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். தவாவை செய்கின்ற போது, அழைப்பு பணியை செய்கின்ற போது நாம் என்ன செய்வது? நாம் கூட்டாக அதை செய்கின்ற போது அதில் உள்ள அந்த தாக்கத்தையும் இந்த துஆவிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அடுத்து என்ன சொல்றாங்க? என் சகோதரர் ஹாரூனை அவ்வாறு ஏற்படுத்தி தருவாயாக என்றும் கேட்கிறான். அல்லாஹ்விடத்தில் தனது சகோதரன் ஹாரூனை என்ன செய்ய, எனக்கு உதவிக்காக ஏற்படுத்தி தருவாயாக என்று துஆ செய்கிறார்கள். அவரை கொண்டு என் முதுகை நீ என்ன செய்வாயாக? வலுப்படுத்துவாயாக என்றும் கேட்கிறான். எனவே அஷ்ரிகு ஃபி அம்ரி, என் காரியத்தில் அவரை கூட்டாக்கி வைப்பாயாக என்றும் கேட்கிறார்கள். அடுத்து அவங்க முக்கியமாக சொல்றாங்க, கை நுசப்பிஹக கஸீரா, நாங்கள் உன்னை அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்து துதிப்பதற்காகவும் உன்னை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்காகவும் இவற்றை அருள்வாயாக. இதெல்லாம் எதை கேட்குறாங்க? அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்கு, அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ரு செய்வதற்கு. இப்போ தஅவாவில் பாருங்க, ஒரு தஅவாவில் ஒரு அழைப்பாளர் எந்த பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், என்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும்? அவர் அல்லாஹ்வோடு அப்படி ஒரு சிறந்த தொடர்பு இருக்க வேண்டும். அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவராக, அல்லாஹுவை அதிகம் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் கேட்பது எதற்காக? உன்னை திருப்திப்படுத்துவதற்காக, உன்னை மகிழ்விப்பதற்காக என்ற நோக்கம்தான் அங்கு இருக்கிறது. எனவே ஒரு அழைப்பாளர், ஒரு தாய், அவரது அந்த அழைப்பு பணியில் அவரது முழுமையான நோக்கமும் இலக்கும் என்ன செய்வது? ரப்பை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாங்க, இன்னக குந்த பினா பசீரா, நிச்சயமாக நீ எங்களை நோக்கியவனாகவே இருக்கிறாய். அல்லாஹுடைய உதவி எமக்கு இருக்கிறது, நீ எம்மை நோக்கியவனாகவே இருக்கிறாய் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த துஆவில் சொல்றாங்க. மிக அழகான வார்த்தைகள், நறுமையான நிறைய முன்மாதிரிகள் இந்த வார்த்தைகளில் இருக்கின்றன, இந்த பிரார்த்தனையில் இருக்கின்றன. அவங்க எதையெல்லாம் பிரார்த்தித்தார்களோ அந்த அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் உண்மையில் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கொள்ள வேண்டிய அற்புதமான முன்மாதிரிகளை இந்த பிரார்த்தனை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே ஒருவருக்கு திறமை இருக்கிறது என்றால் திறமை உள்ளவர்களை முற்படுத்துவது, அதில் பொறாமை கொள்ளக்கூடாது. யாருக்கு திறமை இருக்கிறதோ, யாரிடம் இல்மு இருக்கிறதோ அவங்களுக்குரிய அந்த அந்தஸ்து வழங்கப்பட்டு அவங்க முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். இல்லை நானே தான் செய்ய வேண்டும் அப்படி என்பதல்ல. எனவே அவங்க என்ன செய்கிறாங்க? தனது சகோதரனை தனது பணியிலே சேர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க என்பதை பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய துஆக்கல்ல மற்றொரு துஆவை பார்ப்போம். இது 28வது அத்தியாயம் 16வது வசனம். ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி என்று அவங்க துஆ செஞ்சாங்க. அவர்கள் தவறுதலாக என்ன செய்கிறாங்க? ஒருவர் அவர் மூலம் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். தனது கூட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு உதவி செய்வதற்காக சென்று அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது. என்ன செய்கிறாங்க? ஓங்கி குத்துறாங்க, அவன் கொல்லப்பட்டு விடுகிறான். அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, நிறைவா நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து விட்டேன், எனவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று அவர்கள் அவங்களோட சிந்தனையில் முதல்ல வந்த விஷயம், ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, உடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவது என்று ரப்பிடத்தில் அவர்கள் மன்னிப்பை தேடினார்கள். அடுத்த அந்த வசனம் தொடர்ந்து நீங்கள் படிச்சீங்கன்னா ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்றுதான் அந்த வசனம் என்ன செய்து வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ எனவே அவ்வளவு ஒரு சிறப்புக்குரியவராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் திகழ்ந்தார்கள். உடனே ஒரு தவறு நிகழ்ந்தவுடன் அல்லாஹ்விடத்தில் உடனே மன்னிப்பை தேடினார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு மூமினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். என்ன செய்வது? உடனே ரப்பிடத்தில் மன்னிப்பை பிரார்த்திக்க வேண்டும். இது 28வது அத்தியாயம் 16வது வசனம். அடுத்து அந்த துஆல அதை தொடர்ந்து என்ன கேட்குறாங்க? ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலன் அகூன வஹீரன் லில் முஜ்ரிமீன் என்றும் கேட்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? என் இறைவா, என் மீது நீ அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்வனாக இருக்க மாட்டேன். எனவே அவங்க உதவி செய்ய சென்றது ஒரு நல்ல நோக்கத்தில் செல்கிறார்கள். அதற்கு பிறகு அவங்க அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அந்த மன்னிப்பு கிடைத்தவுடன் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் தனக்கு அருளிய அந்த நிஅமத்துக்காக நன்றி உள்ளவராக மாறுகிறார்கள்.
அதே போன்று அந்த நிஅமத்துகள் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது, அந்த நிஅமத்துகள் தவறான வழியிலே பயன்படுத்தப்படக்கூடாது என்ற அந்த அற்புதமான வழிகாட்டலும் இதிலே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த அற்புதமான வழிகாட்டல் இதிலே இருக்கிறது. இன்று நாம் பார்க்கிறோம், சிலருக்கு அவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை வழங்குகின்ற போது என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஆரம்பத்தை மறந்து வசதி வாய்ப்புகள் கிடைத்தவுடன் கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு அந்த அருள்களை எல்லாம் தவறான வழியிலே பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் என்ற மோசமான நிலைகளை பார்க்கிறோம். எம்மை யாராலும் வீழ்த்த முடியாது, நான் இப்போது பெரிய ஒரு சக்தியாக மாறிவிட்டேன் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் செய்த அருள்களை மறந்து இவ்வாறு அவைகள் மூலம் அநியாயத்துக்கு துணை போகக்கூடியவர்களாக மாறக்கூடிய மோசமான நிலைகளை பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் இந்த துஆவிலே ஒரு மிக பெரும் படிப்பினை இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய துஆவில் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக. எனவே ரப்போடு தான் தொடர்பு, துஆவின் மூலம் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எனவே அவர்கள் ஃபிரௌனும் அவனது கூட்டமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் அவர்கள் உடனே எகிப்திலிருந்து வெளியேறுகிறார்கள். வெளியேறுகின்ற போது அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தவராகத்தான் வெளியேறினார்கள், ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன், நிறைவா இந்த அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் அநியாயக்கார கூட்டத்தில் என்னை காப்பாற்றுவாயா. எனவே அன்பிற்குரியவர்களே, எனவே இது அல்லாஹின் மீதுள்ள நம்பிக்கை, எப்படியான ஒரு நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள் ரப்பின் மீது, அந்த நம்பிக்கையைத்தான் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது, இந்த துஆக்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. இன்னும் நாங்கள் பார்க்குறோம், என்ன செய்வாங்க, உலகியல் ரீதியாக தப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய சிந்தனை தான் பலரிடம் வருகிறதே தவிர ரப்போடு தொடர்பை ஏற்படுத்தி ரப்பிடம் கேட்போம் என்ற நிலை என்பது இறுதியாகத்தான் சிலருக்கு வருகிறது. இன்னும் சிலர் அதை கண்டுகொள்வதே இல்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் உடனே பிரார்த்தனை செய்கிறான், அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்கிறார்கள். அவர்கள் ஒரு தனி மனிதராக இருக்கிறார்கள். அந்த ஃபிரௌன் எவ்வளவு பெரிய படையோடும் பலத்தோடும் இருக்கிறான். அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தாங்க. அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன், அவன் நாடாமல் எதுவும் நடக்காது என்று உறுதியாக நம்புகிறார்கள். என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கிறான், அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்திக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, அவர்கள் கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை, அவங்களோட சத்தியத்தில் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அடுத்து மதியனுக்கு செல்கிறார்கள். மதியனுக்கு சென்று அங்கும் இரு பெண்களுக்கு என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறார்கள். உதவி செய்துவிட்டு அவர்கள் நிழலில் பக்கம் ஒதுங்கும் போது கேட்கக்கூடிய துஆ மிக அற்புதமான ஒரு துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், என் இறைவா நீ எனக்கு அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று கேட்கிறான். அங்கு அவங்க என்ன செய்யலை, அவர்களிடம் உதவியை கேட்கவில்லை, அவர்கள் எந்த ஒரு கூலியை எதிர்பார்த்தும் அங்கு அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அவர்கள் அந்த இரு பெண்களுக்கும் உதவி செய்துவிட்டு நிழலில் பக்கம் ஒதுங்குகிறார்கள். இவ்வாறு துஆ செய்தவர்களாக, அல்லாஹ் நீ எந்த நலவை அருள்கிறாயோ அதன்பால் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று துஆ செய்தார்கள். எனவே உடனே அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு யாருக்கு அவங்க உதவினாங்களோ அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் வருகிறார்கள். எனது தந்தை உங்களை அழைக்கிறார்கள் உங்களுக்கு கூலி வழங்குவதற்காக என்று சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்கள், இதெல்லாம் ஒருவன் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி உடனே கிடைக்கும் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. 28வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் அவனுடைய பெரும் படை, அவனுடைய பலம், அவனது ஆட்சி, இவைகளெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்கண்டா, இன்னி உத்து பி ரப்பி வ ரப்பிக்கும் மின் குல்லி முத்தகப்பிரில் லா யுமினு பியௌமில் ஹிசாப் என்று அல்லாஹ்விடத்தில் தான் பாதுகாப்பு தேடுகிறான். கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் மீது நம்பிக்கை கொள்ளாத, பெருமை அடிக்கும் எல்லோரையும் விட்டு என்னுடைய இறைவனாகவும் உங்களுடைய இறைவனாகவும் இருப்பவன் நிச்சயமாக நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் தான் பாதுகாப்பை தேடினார்கள். அவர்களிடம்
அவர்கள் எவ்வளவு பலமிக்கவர்களாக இருக்கிறாங்கன்னா அவர்களிடம் போய் என்ன செய்யல, அவர்கள் மண்டியிடவில்லை, பாதுகாப்பை அவர்களிடம் கோரவில்லை, பாதுகாப்பை படைத்த ரப்பிடம் தான் கேட்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்க, அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்தான் என்று நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய அநியாயக்காரான ஃபிர்அவுன் என்ன செய்ய முடியவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை, நெருங்க முடியவில்லை என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தது யார்? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதெல்லாம் நமக்கு மிக பெரும் ஆதாரம் அந்த ரப்புல் ஆலமீனுடைய பேர் ஆற்றல், அவனது வல்லமை. சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, நாங்கள் பார்க்குறோம், ஃபிர்அவுனுடைய குடும்பத்திலே ஒருவர் ஈமானை மறைத்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? உடனே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்தது யார்? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று வைன்னி உழ்த்து பிரப்பி வரப்பிக்கும் அந்தர்ஜுமூன் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். என்னை நீங்கள் கல்லெறிந்து கொள்ளாதிருக்கும் பொருட்டு நான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாக அவனுடைய நிச்சயமாக பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்து இருக்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு நெருக்கடிகளை அவர்களுடைய தாவாவிலே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதன் போதெல்லாம் ரப்பின் பால் திரும்பி ரப்பிடம் தான் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இவ்வாறான இந்த செய்திகள், இந்த வரலாறுகள் நமக்கு குர்ஆனில் சொல்லப்படுதென்றால், நபிமார்களுடைய இந்த வரலாறுகளும் இந்த பிரார்த்தனைகளும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ்வின் மீது அவர்கள் எந்த அளவு உறுதியாக நம்பிக்கை வைத்து செயல்பட்டார்கள், எந்த அளவு உறுதியோடு செயல்பட்டார்கள், எந்த அளவு ரப்பிடம் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த ரப்பை பற்றி ஒருவன் எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் அவனோடு என்ன செய்வான், அல்லாஹ் நடந்து கொள்வான் என்பது ஹதீஸுல் குதுசியாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர், நமது ஈமானை நாம் பலப்படுத்தக்கூடிய, நமது ஈமானை நாம் உறுதிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வின் மீது நாம் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆழமான நம்பிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான பிரார்த்தனைகளாக, துஆக்களாக இவைகள் இருக்கிறாங்க. இன்று நாங்கள் பார்க்குறோம், பெரும் அநியாயக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது ரப்பிடம் பிரார்த்திப்பதற்கு மக்களை அழைக்க வேண்டியவர்கள் என்ன செய்யுங்க, மரணித்த அவரிடம் போய் வசீலா தேடுங்க, இவரிடம் போய் வசீலா தேடுங்கள் என்று சொல்லி ஆதாரமற்ற செய்திகளை எல்லாம் சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள், மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார். இவர்கள் உண்மையான மார்க்கத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் என்றால் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? யாரோடு தொடர்படுத்த வேண்டும்? மக்களை ரப்போடு தொடர்படுத்த வேண்டும், ரப்பிடம் கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய இறைவன் சொல்கிறான், என்னிடம் பிரார்த்திங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அப்ப ரப்பிடம் கேளுங்கள், ரப்போடு தொடர்பை ஏற்படுத்துங்கள் என்று சொல்ல வேண்டியவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க? மௌத்தானவோட பொருட்டாள கேளுங்க என்று இப்படி என் அருமை ஆதாரமற்ற செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து மக்களை ரப்பை விட்டு தூரப்படுத்துகிறார்கள். இவர்கள் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள் இவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க? இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், அப்படிதான் சொன்னாங்க. இதை ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லா, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு என்று தானே சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, உனது செருப்பு வார் அருந்து விட்டால் நீ அல்லாஹ்விடம் கேள் என்று சொல்லி தந்தார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தர என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க? வசீலா தேடுறாங்கன்னு பொய் ஒரு ஆதாரமற்ற செய்தியை கொண்டு வந்து மக்களை எல்லாம் எங்கு திருப்புகிறார் என்று பாருங்கள். சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு அப்படி அவர்கள் செய்யவே இல்லை, அல்லாஹ்விடம் தான் துஆ செய்தார்கள், அல்லாஹ்விடம் தான் பிரார்த்தித்தார்கள் என்ற வரலாறுகளை தான் நாங்கள் பார்க்குறோம். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் தனது தூதருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தான்? வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நான் மிக அருகில் இருப்பதாக சொல்லுங்கள். நறுமை நமக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால், நமக்கு ஒரு நெருக்கடி கஷ்டம் வந்து விட்டால் நாங்கள் யார் அழைப்போம்? நமக்கு பக்கத்தில் உள்ளவரை தான் அழைப்போம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரரை தான் அழைப்போம், பக்கத்தில் உள்ளவரை தான் அழைப்போம். ஏன்? அவர் தான் நமக்கு அருகில் இருக்கிறார். நமக்கு அருகில் இருப்பவரிடம் தான் உதவி தேடுவோம். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? எனது அடியார்கள் என்னை பற்றி நபியே உங்களிடம் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகில் இருப்பதாக சொல்லுங்கள். அப்ப நாங்கள் அப்ப அருகில் இருக்கக்கூடிய ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும். அவர்கள் என்னை அழைத்தால் அவர்களது
அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களது அழைப்புக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். எனவே அவர்கள் என்னையே பிரார்த்திக்கட்டும், என் மீதே நம்பிக்கை கொள்ளட்டும். எனவே அருமையான சகோதரர்கள், இப்படியான வழிகாட்டல்களைத்தான் நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் தந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த நபிமார்களுடைய இந்த முன்மாதிரிகளை நன்றாக உள்வாங்க வேண்டும், சரியாக குர்ஆனை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். இல்லையென்றால் என்ன செய்தார்கள்? வழிகட்டவர்கள் நம்மை வழிகெடுத்து விடுவார்கள், ரப்பை விட்டு தூரப்படுத்துவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறான சிறந்த படிப்பினைகளை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.